வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேவிங்ஸ் இஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 20 மணி சேவிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்வாடிஸ் பீப்புள். ஸோ அதிகமாக பணம் சேமிக்கக்கூடிய இல்லை அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மார்வாடி மக்களோட 20 சேமிப்பு ரகசியங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த 20மே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணணும் அவங்ககிட்டேருந்து. எனக்கு பார்த்திங்கன்னா மார்வாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அவங்க ராஜஸ்தான் போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. நிறையா சேவிங்ஸ் பிரின்சிபல் நான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக ரெஃபரன்ஸும் நான் எடுத்தேன். இந்த வீடியோவில் ஒரு 20 பிரின்சிபல்ஸ் மணி சேவிங் பிரின்சிபல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறது நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றத்தையுமே நீங்கள் முழுசாக ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனையும் கேளுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா சேவ் பிஃபோர் ஸ்பெண்டிங். அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸ்பெண்டிங்கை காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம். எப்போதுமே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், பணத்தை எடுப்போம், பணத்தை செலவழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத சேமிப்போம். அவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. பணம் வந்த உடனே ஃபஸ்ட்டு சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் 3வது விஷயந்தான் ஸ்பெண்டிங் போவாங்க. 2வது விஷயம் கீப் அ கிளியர் ரெக்கார்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். எவ்வளவு வருமானம் வந்துச்சு, எவ்வளவு செலவாச்சு, ஸோ வருமானத்துக்கும் செலவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஆகிடுக்கு அப்படிங்கிறத கிளியர் கட்டாக ₹1 கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. என்னென்ன வருமானம் ஒரு பக்கத்து இருக்கும், செலவு ஒரு பக்கத்து இருக்கும். ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்குமே வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்க ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அவங்களுக்கு கொண்டு வருது. இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவாய்ட் அன்னெசரி லக்ஸரி. அவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா மார்வாடிஸ் பீப்புளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆடம்பரமான ட்ரெஸ்ஸோ ஆடம்பரமான ஒரு காரோ இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா வீடுக்கு பக்கத்துலேயே அவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் இருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே அசோசியேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக கண்டிப்பாக செலவு பண்ணவே மாட்டாங்க. அதை கூட இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுவாங்க. அப்புறம் அவங்க எப்படி அவங்களுடைய ஸ்பெண்டிங் இருக்குன்னு பார்த்திங்கன்னா லிவ் பிலோ யுவர் இன்கம். நம்மளோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு குறைவாக தான் அவங்களோட செலவு இருக்கும். அவங்க இப்போ 20,000 மாதம் செலவு பண்ணுறாங்கன்னா அவங்களோட வருமானம் 40,000 இருக்கும். அவங்க வருமானமே 20,000 இருந்துச்சுன்னா 10,000 தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே வருமானத்தை விட அவங்களோட செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் தொகை ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு பொருளை வாங்குகிறாங்கன்னா அந்த பொருளோட வேல்யூவை தான் பார்ப்பாங்க. அதாவது வாட் ஐ எம் கெட்டிங் ஃபார் த மணி ஐ ஸ்பெண்ட். நான் இன்றைக்கி ஒரு ₹10 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு அந்த ₹10 ஸ்பெண்ட் பண்ணதுனால எனக்கு என்ன கிடச்சிச்சு, நான் ₹10 வாங்கின பொருள் எனக்கு ஒர்த்தா, அது யூஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்குமே அவங்க அவங்களுக்குள்ளே கொஷின் கேட்பாங்களாம். ₹100 கொடுத்து வாங்குறாங்கன்னா அது ₹100 அது ஒர்த்தா, அது எனக்கு ₹100 விஷயத்தை அது செய்யுமா, அதுக்கு மேலே செய்யுமா, இது எல்லாத்தையுமே அவங்க கணக்கு பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க செலவு பண்ணுறப்ப செலவுலேருந்து அது பொருளாக பார்க்காம அது வேல்யூவாக தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்கள மாதிரி நம்மளால் என்ன செய்யவே முடியாது, பேரம் பேசவே முடியாது. ப்ரைஸஸை கம்பேர் பண்ணி நெகோஷியேட் பண்ணி தான் ஒவ்வொரு பொருளையுமே வாங்குவாங்க. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ரெகுலராக ஒரு பார்பர் ஷாப் போவேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேட்டு பையன் ஹேர் கட் பண்ணால் அந்த பையனை நீங்கள் இது எடுத்துக்கோங்க, ஃபேஷியல் எடுத்துக்கோங்கன்னா அந்த ஃபேஷியல் எடுத்துக்கிட்டு அவன் ₹100 தான் கொடுத்தான். அந்த அளவுக்கு அந்த கடைக்காரங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நெகோஷியேட் பண்ணி தான் செய்வாங்க, பொருளை வாங்குவாங்க. எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேரம் பேசி வாங்குவாங்க. ₹100 யாராவது அந்த ₹100 நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அவன் ஃபேஷியல் பண்ணவே ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையுமே பேரம் பேசி வாங்கிறதுக்கு கற்றுக்கணும். அதே மாதிரி அவங்க வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, கரண்ட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே இவங்க ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே அவங்க ஒரு ரிசோர்ஸஸாக அதை பார்க்குறாங்க. அதனால் அதை வேஸ்ட் பண்ணுறத பாவம்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அதாவது ஸ்டேட்டஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறத காட்டிலும் பிஸ்னஸோட ப்ராஃபிட்டுக்காக பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா,
இப்போ அவங்க ஒரு பணம் அவங்கக்கிட்ட கிடச்சிச்சின்னா அதை அப்படியே அசட்டாக எப்படி மாற்றுறது, அந்த பணத்தை இன்னொரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்படி அசட்டாக மாற்றுறது, அன்னெசரி கன்சப்ஷன் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வர லாபத்தையும் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து 10வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட் பிஸ்னஸ் பர்சனல் மணி. அதாவது இப்போ பிஸ்னஸ்க்கு சரி பர்சனல் விஷயத்துக்கு சரி அதுக்கு தனியாக அவங்க அக்கௌண்ட்ஸ் வச்சுப்பாங்க. பிஸ்னஸ்க்கு எவ்வளோ எடுத்திருக்கோம், திரும்பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பர்சனல் லைஃபுக்கு குடும்ப செலவுக்கு எவ்வளோ எடுக்கிறோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த குடும்பத்துக்கும் ஓகே பர்சனலுக்கும் சரி பிஸ்னஸ்க்கும் சரி தனித்தனி அக்கௌண்ட்ஸ் வச்சு தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டிபிள் இன்கம் சோர்ஸ், ஒரு தொழிலை மட்டும் அவங்க நம்பவே மாட்டாங்க. ஒரு தொழில் பண்ணி லாபம் வர அதை மறுபடி அடுத்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்னொரு தொழில். பல இடத்துலேருந்து அவங்க பணம் வர மாதிரி அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா இன்கம் சோர்ஸை பெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான விஷயம் 12வது விஷயம் என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் வெல்த் அக்யூமுலேஷன். அதாவது சொத்து சேர்க்குறதுல ரொம்ப குறியாக ஃபோக்கஸாக இருப்பாங்க. அதாவது பல வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல, சொத்து சேர்க்கணும். குவிக்காக முன்னேறி உடனே பெரிய லெவலில் அடைஞ்சிடணும் அது அவங்க யோசிக்கவே மாட்டாங்கன்னா குவிக்காக எந்த விஷயமும் நடக்காது அப்படிங்கிறது அவங்கள தெளிவாக இருப்பாங்க. ஸோ வருஷம் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து சொத்து சேர்க்கணும், அது பல வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு பொறுமையாக அதை செய்வாங்க. அதே மாதிரி திங்ஸை வாங்காமல் அசட்டை வாங்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த பொருளை இப்போ வீடு வாங்கினா அது மூலமாக வாடகை வருதுன்னா அதை வாங்குவாங்க, அசர்ட்டாக வாங்குவாங்க. ஸோ எந்த பொருள் வாங்கினாலும் அது மூலமாக நமக்கு ஒரு இன்கம் வர மாதிரி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. அதுதான் அசட், லயபிலிட்டியை வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி மணி வந்து எப்படி மணி அவங்களுக்கு வருது, அது எங்கே போகுது, இந்த கேஷ் ஃப்ளோ அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து வர பணமும் ஒழுங்கான வழியில் வரணும், போகிறதும் ப்ராப்பராக போகணும், செலவாக விரயமாக போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தேவையில்லாமல் மற்றவங்களோட பணத்தை அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க, அவங்களோட பணத்தையும் மற்றவங்கள்ட்ட இருக்க விட மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான பிரின்சிபல். அதே மாதிரி கடன் வாங்குறது அவங்க சமுதாயத்தில் மிகப்பெரிய பாவமாக பார்ப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தொழில் தொடங்கணுன்னா கூட அவங்க சொந்தத்துக்குள்ளே ஒரு ஹெல்ப் மாதிரி கொடுத்து அது வாங்கிப்பாங்களே ஒழிய வெளியில் அவங்க கடன் வாங்கி நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு நலிவடைந்த சொந்தக்காரங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தொழில் பெருகினதுக்கப்புறம் அதை வாங்கிடுவாங்களே ஒழிய எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்குறது வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு பாவமாக நினைப்பாங்க. ஏன்னா கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தொழில் செஞ்சு அதில் வர வருமானத்தை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே ஒழிய கடன் வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கடன் வாங்கினா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலி பொறிக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு அவங்க நினப்பாங்க. அது என்றைக்குமே கடனை அவாய்ட் பண்ணிடுவாங்க. 16வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு மணியோட வேல்யூ பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், மணி என்னென்னலாம் செய்து, எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், மணி சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எஜுகேஷனும் அவங்க வீட்டிலே பண்ணிடுவாங்க, பட்ஜெட்டிங்லேருந்து பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் வரைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய திறமை, அவங்களோட அறிவு, கான்டாக்ட்ஸ், நிறையா பேரை கான்டாக்ட் பிடிச்சி வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொண்டு போவாங்க. அவங்க எஜுகேஷன் மட்டும் அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஃபினான்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்குறதும் நிற்க மாட்டாங்க, அவங்க தொழிலை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிடுவாங்க. அதை பெரிய லெவலில் சின்ன லெவலில் பண்ணால் அவங்க பையன் அதை விட பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் அந்த மாதிரி டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த ஜெனரேஷனாக அவங்களோட தொழில் வந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து எப்போதுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரனும் ஆக மாட்டோம்னு நினைக்க மாட்டாங்க, எக்ஸசிவ் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு முதல் போட்டு வர பாசை பெருசாக்குவாங்க, அடுத்து அதை போடுவாங்க, எடுத்த உடனே அகலக்கால் வைக்க மாட்டாங்க அந்த பிஸ்னஸில். அது முக்கியமான நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். தொழில் பண்ணுறேன்னு அகலக்கால் வச்சா நஷ்டமாயிருங்கிறது தெரியும், ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்து அதை அப்படியே பெருக்குவாங்க. அதே மாதிரி எப்போதுமே அவசர நிதி, எமர்ஜென்சி ரிசர்வ், எமர்ஜென்சி ஃபண்ட் அவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்கும். அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணது, ஒரு நஷ்டம் வந்துச்சு, ஒரு கஷ்டகாலம் வருதுன்னா அதையும் தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்றைக்குமே எமர்ஜென்சி ஃபண்டு எப்போதுமே இருக்கும். அதை அவங்க தொடவே மாட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸோட கஷ்டகாலம், குடும்பத்தோட கஷ்ட காலத்தில் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அடுத்து கொஞ்ச நாளே ஒரு மிகப்பெரிய ஹைட்ஸாக அவங்க தொற்றுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மணியை ரொம்ப டிசிப்ளின்டாக பாதுகாப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்கணும், அவங்களோட மைண்ட் செட்டு 20வது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும், வெல்த் க்ரியேஷனில்
இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுல, சொத்து சேர்க்குறதுல இருக்கணும். நம்ம பணக்காரனை காட்டிக்கிறதுல அவங்க ஃபோக்கஸ் இருக்கவே இருக்காது. ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பணக்காரங்களாக தன்னை காட்டிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் தான் அவங்கள மிகப்பெரிய செல்வந்தர்களாக இப்போ வரைக்கும் வச்சுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.